வணக்கம் நண்பர்களே. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருடம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்துச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு அஸ்ட்ராலஜராக இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த 2025 வருட பலன்களே இதை பற்றி தெளிவாக தான் சொல்லியிருப்போம். நிறைய புதிய புதிய விஷயங்கள் வரும். பட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க, தனிமையை நோக்கி தான் போவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ இந்த வருடமானது முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த 2026 வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய நகர்வுகள் வழக்கம் போல் இருக்குது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே ராசிகளை தான் இந்த 2026 இருக்காங்க. குரு மட்டும் மிதனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சகதி அடைகிறாங்க 2026 ஜூன் மாதத்தில். இதற்கு இடையில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் சில மாதங்கள் அங்கங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களின்படி இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த வார்த்தை பொருந்தும். பட் 2025 வருடத்தை ஒப்பிடும்பொழுது இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுடைய நிலைகள் தான் பெரும் பலத்தோடு வேலை செஞ்சது. சுப கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மட்டும்தான் வேலை செஞ்சது. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது, சுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது. அதாவது அப்பப்போ மட்டும் வலுவடைந்து கொண்டிருந்த சுப கிரகங்களுடைய நிலைகள் இந்த 2026 அது எப்போவுமே வலுவான நிலைகளை இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுது. அதனால் இந்த 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 ஓகே தான். பிரச்சனைகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும். இது வரைக்கும் டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையும் இருந்திருப்போம். இனி இப்படியே இருந்தால் ஆகாது, எதையாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைப்போம். அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த நிலைகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொண்டு வரும். ஆனால் இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாகத்தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன லக்னம். பொதுவாகவே இந்த மிதுன லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. இந்த இடம் பொருள் ஏவலிருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மிதுன லக்னக்காரங்களும் யாருக்கிட்ட எப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிந்து செயல்படுவாங்களாக இருப்பாங்க. கிளியராக சொல்லணும்னா இவங்க எல்லார்கிட்டேயுமே சமமாகத்தான் பழகுவாங்க. அதே நேரம் யாருக்கிட்ட எப்போ சிரிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும், யாருக்கிட்ட எப்போ முறைக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். செல்ஃப் டெவலப்மெண்ட்டை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய காரியத்தில் அதிக கவனத்தோடு எப்போவுமே இருப்பாங்க. ஆனால் சமீப காலமாக இந்த மிதுன லக்னத்திற்கு அப்படிங்கிறது பெருசாக டெவலப்மெண்ட் எதுவும் கிடையாது. ஏதோ இருக்கிற விஷயங்களை சரியாக மெயின்டைன் பண்ணாலே அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்களானது அவங்களுக்கு போய்கிட்ட இருக்குது. இந்த மிதுன லக்னக்காரங்க இப்போ சமீப காலமாக ரொம்ப பெருசாக ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. மீறி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகரிக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறதே எல்லா காரியங்களையும் தடை தாமதங்களோடு தான் அவங்களுக்கு போய்கிட்ட இருக்கும். ஆக இந்த மிதுன லக்னத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா
பொறுமை, நிதானம், மந்த நிலை அப்படிங்கிறது தான் சமீபகாலமாக அவங்களுடைய குணாதிசயமாகவே மாறி இருக்கும். ஏதோ கடமைக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ செஞ்சிட்ருக்கிற விஷயம் சரியில்லைன்னு இன்னொரு விஷயத்த மாத்திரம் அதுவும் அப்படித்தான் இருக்குது. அது சரியில்லைன்னு இன்னொன்று மாற்றினா அதுவும் அப்படித்தான் இருக்குது. கடைசியில் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. பட் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் அவங்க இன்னும் கரெக்டாக தான் இருக்காங்க. அதில் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கிறதில்ல. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக மனம் தளராத நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. காரியத்தடைகள் தான் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க பர்சனலாக அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு தான் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான அந்த உத்வேகமும் அனுசரணையான அமைப்புகளும் அவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நல்ல சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு உபகாரம் அப்படிங்கிறது சமீப காலங்களில் நடந்திருக்கும். மற்றவங்க இவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் சில காரியங்களை இவங்க செய்து கொண்டு தான் வந்திருப்பாங்க. தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் சரி, பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிற வருத்தங்கள் இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்களில் இந்த மிதுன லக்னக்காரங்க சிறப்பாகவே இருந்து வந்திருக்காங்க. இதனாலேயே வெளி இடங்களில் அவங்களுக்குண்டான அந்த மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பரஸ்பரமான நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் சாதகமாகவே இருந்துட்டு வந்தது. ஸோ இது வரைக்கும் இந்த 2025 வரைக்கும் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை. இனி அடுத்த 2026 வருடம் அப்படிங்கிறது மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைகள் மீண்டும் தொடரும். சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயங்கள், காரியங்கள், பொருளாதார நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் இந்த 2026 வருடம் மிதுன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான வகையிலேயே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களை குடும்பத்துக்குள்ளே பார்க்க முடியும். பொருளாதார நிலையிலையும் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஆண்டாக இவங்களுக்கு முழுமையாகவே அமைஞ்சிருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு கணிசமான நிலைகளில் சின்ன சின்ன முன்னேற்றங்களை கொடுத்துட்டு வரும். குறிப்பாக 2025 நிறைய தடை தாமதங்களை அவங்க பார்த்துட்டு வருவாங்க. நேரனா முளசு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய காரியத்தில் அவங்களால பார்த்துருக்க முடியும். அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த 2026 பெருசாக அவங்களுக்கு இருக்காது. எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பார்க்கலாம். பொதுவாக மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னாலே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி யோசிச்சும் அவங்க காரியத்தில் இறங்குறது அப்படிங்கிறதே ஒரு சவால் நிறைந்த விஷயம்தான். அதையும் மீறி அவங்க இறங்குறாங்க அப்படின்னா அந்த ஜானியர்னா முளசு இருக்குதுங்கிற கதை. அதையும் பொறுமையாக இருந்து தான் அனுஷ்டிக்க முடியும். எடுத்தவங்க ஒருத்தனை செய்கிறதுக்கே வழியே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே இந்த 2026 இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு கட்டுக்குள்ளே வருது. இனி பெருசாக ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்காது. காரியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். குறிப்பாக படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க முடியும். பெருசாக அந்த தடை தாமதங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய காரியத்தில் இருக்காது. தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையுது. நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல தொழில் வாய்ப்புகள் இந்த 2026 உங்கள் கைக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஏற்கனவே செஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்களே கூட விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வகையிலேயே அமையுது. ஜீவன ரீதியாக மிதுன லக்னக்காரங்க அனைவருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு வருடமாகவே 2026 அமையுது. குறிப்பாக இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னிக்கல், வியாபாரம், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள், தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு கூடுதல் சிறப்பான விஷயங்கள் கட்டாயமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. 2025 பொறுத்த வரைக்கும் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரம் அதில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களையும் உடன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா உலகளாவிய ரீதியாகவே இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சமகாலமாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஜென்ரலாகவே இந்த 2026 பொதுவாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இனி இருக்காது.
அதில் மிதுன லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2026 இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஊர் விட்டு ஊர் போய் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான வருடமாகவே இருக்குது. பெருசாக சிக்கல்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது அது சார்ந்த காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டு செய்வாங்க. நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமான முறைகளே அமைக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டீங்க, கிடைக்கல, தட்டி போய்கிட்டே இருக்குது, இல்லை ஏற்கனவே இருக்கிறோம், திடீர்னு எல்லாம் காணாமல் போயிருமோன்னு பயமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த 2026 அந்த மாதிரி சங்கடங்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு வரும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 2026 உண்மையிலே மிதன லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு வருடம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சேமிப்புகள் உயரக்கூடும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய இல்லங்களில் நல்ல பொருட்களுடைய சேர்க்கைகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். நிதி நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களுமே இந்த 2026 முழுமையாக விலகும். இந்த பொருளாதார விஷயங்களில் பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். சொத்து சுகங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். வீடு வாகனங்கள் வகையில் சுகம் பெறக்கூடிய அமைப்புகள். இந்த பொருளாதார ரீதியாக அல்லது சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட 2026 ஒரு சாதகமான வருடமாகவே இருக்குது. நிறைய பேருக்கு வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் உருவாகும். அது சார்ந்த காரியங்களும் சிறப்பாகவே செயல்பட்டு வருவீங்க. பொதுவாகவே மிதுன லக்னத்திற்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் சுகம் பெறக்கூடிய ஆண்டாகும், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவுமே அமைஞ்சிருக்கு. அதனால் இது சார்ந்த எல்லா காரியங்களையுமே ஒரு சிறப்பான அமைப்பை உங்களால் பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான வருடமாகவே இருக்குது. ஏற்கனவே மிதுன லக்னத்தை பிறந்தக்கூடியவங்களுக்கு இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள், இங்கேருந்தால் அங்கே பிடிக்கல, அங்கேருந்தால் இங்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் நெருக்கடியான சூழல்களை அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போது சமீப காலமாக தான் இந்த குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் அலைச்சல் இல்லாமல் ஏதோ அப்படி இப்படின்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான நிலைகளை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த 2026 அதில் இன்னும் கூடுதல் சிறப்பாக எல்லா விஷயங்களுமே கொண்டுட்டு வரும். குடும்பச் சூழல் அப்படிங்கிறதே ஒரு அமைதியான நிலைகளை நோக்கி போக ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ள சரியான நிலைகளில் அவங்களுக்கு உரித்தான கடமைகளை கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சுமூகமான பரஸ்பரமான நிலைகளை விட்டு கொடுத்து அனுசரித்து வர செய்வாங்க. பொதுவாக குடும்ப காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே குடும்ப விஷயங்கள் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகள் அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதை அவங்க விருப்பப்பட்டு எல்லா விஷயங்களுமே அவங்க செய்துட்டு வரும் செய்வாங்க. இது ஜென்ரலாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடியது. அதே போல் குடும்பத்துக்குள்ளே அதிகப்படியான பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக மிதுன லக்னத்திற்கும் உரியதாக ஒரு விஷயம். இந்த 2026 அந்த விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கவே செய்யும். குறிப்பாக மிதுன லக்னக்காரங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க போராடிட்டு வந்திருப்பாங்க. இந்த 2025 அப்படி தான். அவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப தன்னால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட முடியாதா, தான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த நிலைக்கு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே எல்லா விஷயங்கள் காரியங்களும் அவங்க ஈடுபட்டு வந்திருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இருந்திருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க. பட் இருந்தாலும் ஓரளவு தான் ரிசல்ட் கிடைச்சிருக்கும். பட் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் மாறி குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு அது இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யணும். குடும்ப உறவுகளுக்கு உண்டான விஷயங்களை கரெக்டாக செஞ்சு கொடுக்கும். அவங்க திருப்தியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைகளில் குடும்பத்துக்காக ஓடா செய்யக்கூடிய ஒரு நிலைகள் மிதுன லக்னத்துக்கு உண்டு. அதெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கும். குடும்பத்துக்குள்ளே மங்களகரமான விஷயங்கள் ஏற்படும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் இது எல்லாமே மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமாகவே இருக்கு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு ஒரு கூட்டாக இருந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷமான விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மிதுன லக்னத்திற்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் ஒரு சரியான விஷயங்களே எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பெற்றோர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்.
மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபகாலமாக பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் தான். ஜானியர்னா மோசம் இருக்குதுங்கிற இக்கரை கக்கரை பிச்சை அப்படிங்கிற மாதிரி எப்படி பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் உடன்பிறப்புகள் வகையில் சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான். தெரிஞ்சு செஞ்சாலும் தப்பு தான், தெரியாமல் செஞ்சாலும் தப்பு தாங்கிற மாதிரி நம்ம ஒன்று செய்ய போக அங்கே ஒன்று நடக்கன்னு எல்லாமே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம். ஸோ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த 2024 அப்படிப்பட்ட நிலைகள் தான். இவங்க விஷயங்களை கொஞ்சம் சூழ்நிலை பார்த்து பட்டும்படாமல் இருந்துக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சாதகமாக தான் இருக்குது. ஏற்கனவே மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகள் தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. வாழ்க்கை துணை சின்ன சின்ன ஊழல்களை அப்பப்போ கொடுத்துட்டு வந்தாலும் கூட பெரும்பாலும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வருவாங்க. என்ன அவங்க உங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களை காட்டும் நீங்கள் அவங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்குமே உங்களை தான் தேடி தேடி வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த 2024 அந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது. தொட்டதுக்கெல்லாம் நீ உங்களையே பிடிச்சிட்டு இம்சை பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு சமநிலையில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் உருவாகுது. குடும்ப ரீதியாக ஒரு ஒற்றுமையான சூழல்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். வாழ்க்கை துணையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே மிதுன லக்னக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அவங்களுக்குண்டான மருத்துவ விரயங்கள் கூட ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2024 அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் இந்த சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வரும்பொழுதும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சங்கடம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செஞ்சிட்ருக்கு. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் வேலை செய்யுது. புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. திருமண அமைப்புகளும் கூட முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பார்க்கலாம். ஸோ இந்த திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் பெருசாக குற்றம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன்களை பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். பட் பொதுவாகவே மிதுன லக்னக்காரங்க காதல் விஷயங்கள் பெருசாக ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க. இப்போ சமீப காலங்கள் அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வருடமும் அப்படி தான். ரொம்ப பெருசாக ஆக்டிவாக இருக்க முடியாது. ஓரளவுக்கு அது பரவாயில்ல. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஒரு சீரான நிலைகளை பார்க்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுவாக இந்த மிதுன லக்னக்காரங்க குழந்தையோட வாழ்க்கை நிலைன்னு பார்த்தோம்னா நல்லதை செஞ்சாலும் ஒரு கெட்டதில் முடியுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுலேயும் இப்போ சமீபகாலமாக அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னதான் ஒதுங்கி போனால் கூட ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் தேடி தேடி வந்து வம்புழுக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் குழந்தைகளோட வாழ்க்கை நிலையில் கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டாருங்க. அதே போல் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் பெற்றோர்களுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். இப்போ 2026 அந்த மாதிரி சங்கடங்கள் பெருசாக இருக்காது. பட் அதே குழந்தைகள் வாழ்க்கையில் வந்து பெருசாக முன்னேற்றங்களை பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு சீரான நிலைகள் தான் இருக்கும். பட் 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளையே இருந்து வருவாங்க. குறிப்பாக இந்த நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 2026 எல்லா வகையிலுமே ரொம்பவுமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. உங்கள் மூலமாக அவங்களுக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கும் ஒரு பரஸ்பரமான நிலைகளை பார்த்து வரலாம். ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க. ஸோ உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துட்டு வரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான வருடம் தான். பெருசாக உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். தேவையின் அடிப்படையில் அத்தியாவசியத்தின் படியில் தான் இந்த மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு சங்கடம் கொடுக்காது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ அந்த ரிஸ்க்கு ஏற்ற பலன்களை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுது. பட் மிதுன லக்னம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விடாமுயற்சி அப்படிங்கிறது தேவை. எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம்.
அப்படி தான் இது வரைக்கும் இருந்தது. இந்த 2026 அந்த நிலை தொடருது. பட் இப்போ வந்து உங்களுடைய எஃபெக்ட்டுக்கு ஒரு கூடுதல் பெனிஃபிட்டாக சில நல்ல விஷயங்களையும் பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எஃபர்ட் எடுக்க வேண்டியது அவசியம் தான். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டாலே அதற்குண்டான ஒரு ரீசனான நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ கல்வி வித்தைகளில் உங்களுக்கான முயற்சியின் அடிப்படையில் நல்ல பலன்களையே இந்த வருடம் முழுமையாக பார்க்க முடியும். ஆக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான விஷயங்கள் தான். குறிப்பாக 2025 ஒப்பிடும்போது 2026 அப்படிங்கிறது சகல விஷயங்கள்லையுமே ஒருபடி முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைகளை தான் இருந்துகிட்டு வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.